சப்பா இப்பவே கண்ணை கட்டுதே அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சார் இப்போ இருப்பார். ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்முடைய ராசா அவர்கள் என்ன செஞ்சாருன்னா விஜய அப்படியே போட்டு தக்கிட தாம்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு செஞ்சிருந்தாரு. திருச்சி கிழக்குல விஜய் பேசுறதுக்கு ஒரு தக்க பதிலடியை வந்து பார்த்தீங்கன்னா ராசா அதாவது டீசென்டா விமர்சனம் பண்ணியிருந்தார். விஜய் மாதிரி போயிட்டு தாஜ் பூட்டு தஞ்சாவூர்லாம் கத்துல டீசென்டா திமுக கூறிய ஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணி சில கேள்விகளையும் வைத்திருந்தார். அந்த கேள்விகளுக்கு பதில் விஜய் சைட்ல இருந்து வந்துச்சான்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வரலங்க. இந்த சம்பவம் முறிச்சு காயத்துக்கு முன்னே பாத்தீங்கன்னா நேத்து விஜய் பத்தி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதாவது விஜய் எப்படி திருச்சி கிழக்குக்கு போய் நன்றி சொன்னாரோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேன்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் இன்னும் ஜெயிச்சிருக்காருல, அந்த தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்ற விதமா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த பொதுக்கூட்டத்துல இந்த சோஃபா மாடல் ஆட்சியை பத்தி, அதாவது உதயநிதி ஸ்டாலின் சாரும் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து விஜய் பேசுற மாதிரி கேவலமாலாம் பேசல. உங்களுக்கே நல்லா தெரியும் உதயநிதி ஸ்டாலின் சாரோட வே ஆஃப் ஹேண்ட்லிங், அந்த அப்ரோச்சே வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவர் ஒன்றும் மிகப்பெரிய அவங்க அப்பா மாதிரியோ தாத்தா மாதிரியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆளா இல்லா காட்டியும் அவர் வந்து அந்த பேசுற விதங்கள், ஹேண்டில் பண்ற விதங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதுவும் பிரஸ்ஸா இருக்கட்டும் இல்ல ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில பேசுறதா இருக்கட்டும், உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதிர்ச்சி அடைந்த அரசியல்வாதி மாதிரி தான் பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து எப்பவுமே ஹேண்டில் பண்ணுவாரு. அவரோட வே ஆஃப் பிஹேவிங், அந்த ஆட்டிடியூட், அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நான் அட்மையர் பண்ற கேரக்டர் தான். ஆனா விஜய் பேசுற ஸ்லாங்கு, அந்த பாடி லாங்குவேஜ், அந்த ஆட்டிடியூடு இதெல்லாம் எவனா அட்மையர் பண்ணுவானா சத்தியமா அவன் மனுஷனாவே இருக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு கேரக்டருங்க தான். அதுதான் தற்குறின்னு சொன்னாலும் கோச்சிக்கிறீங்க, சரி. அந்த மாதிரி அறிவாளி கூட்டங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அட்மையர் பண்ணும். மற்றபடி உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து அவரோட வே ஆஃப் ஹேண்ட்லிங்கே செமையா இருக்கும். நேத்து அவர் பேசுந்த ஆக்சுவலா விஜய்லாம் உட்காந்து பார்க்கணும், அந்த செல்லக்குட்டி எப்படி பேசுது பாருடா, டேய் நம்மளும் இருக்கிறோமே, அந்த செல்லக்குட்டி சீஃப் மினிஸ்டர் கூட ஆகல, துணை முதலமைச்சராக தான் இருந்திருக்காப்ல, நம்ம வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகியிருக்கிறோம். அந்த கட்சியாச்சு கிட்டத்தட்ட 70 வருஷம் பாரம்பரியம் மிக்க கட்சி, இவ்வளவு வருஷம் மக்களுக்காக உழைச்சாச்சு அவங்க சிஎம் ஆனாங்க. பட் நம்ம வந்த 2 வருஷத்துல மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்களே, சோ அதுலயாச்சும் 1% நம்ம சிஎம்மா பிஹேவ் பண்ணணும்ட்டு விஜய் சார் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ராசா சார் பேசுறத நீங்க பார்த்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. உதயநிதி ஸ்டாலின் சார் நேற்று பேசுறதையாச்சும் கொஞ்சம் பார்த்து கத்துக்கோங்க. ஒரு சினிமால பேசுற பஞ்சு வசனம் மாதிரியே பேசாம, இது வந்து மக்கள், நீங்க சினிமால பேசிடலாம், பட் இது வந்து உங்களுக்கு நீங்க வந்து 8 கோடி மக்களின் ஒரு அதிபதியா இருக்கும்போது சில வே நீங்க மாத்தணும், அப்ரோச்சை மாத்தணும், புரியுதா? அததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராசா சார் சொல்லியிருந்தாரு, ஒரு கான்ஸ்டிடியூஷன் மொராலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து அந்த உக்காந்துட்டு இருக்கிற நாற்காலிக்கு ஒரு 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 ஒழுக்கம் தேவை, அந்த ஒழுக்க முறையில நீங்க பேசுங்க விஜய் சார்னு வந்து பாத்தீங்கன்னா ராசா கிளாஸ் எடுத்திருந்தாரு. நேத்து உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து டாப் டக்கரா அவர் வே ஆஃப் ஹேண்ட்லிங்லயே வந்து பாத்தீங்கன்னா அஷ்டு பண்ணாரு. அதாவது அவர் ஒரு பழமொழியை சொன்னாருங்க, அதை தமிழ்ல சொன்னாரு, பட் நான் அதை இங்கிலீஷ்ல சொன்னா அது இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். அது எப்படின்னா, when a clown moves into a palace he doesn't become a king, the palace becomes a circus அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது when a clown moves into a palace he doesn't become a king, the palace becomes a circus. அப்படின்னா அதை தமிழ்ல அவரு என்ன சொல்றாருன்னா, ஒரு கோமாளி அரண்மனைக்கு போறதாலேயே அவன் அரசன் ஆயிட மாட்டான், அந்த அரண்மனை தான் சர்க்கஸ் கூடாரமாக மாறிவிடும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஒரு ஜோக்கர் வந்து ஒரு அரண்மனைக்கு போறானா அந்த ஜோக்கர் வந்து ராஜாவா மாறிட மாட்டான், அந்த அரண்மனையே சர்க்கஸ் கூடாரமா மாறிடும். உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்ம எப்பேற்பட்டவங்க கிட்ட இந்த ஆட்சியை கொடுத்துருக்கோம்னா அதுக்குதான் ஒரு லிஸ்ட் அவுட் பண்றாரு. எப்பேற்பட்ட ஆட்கள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, ஓட்டு போட்ட மக்களுக்கு எம்எல்ஏ யாருன்னு தெரியல. ஏங்க வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் யாருன்னு தெரியல. இது எங்கன்னா நடக்குமா? அதாவது நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோம் நமக்கு தெரியல, வெற்றி ஆனாங்க பாரு, சரி நமக்காச்சு தெரியல, ஓகே விட்டுருங்க, வெற்றி பெற்றாங்க பாருங்க, அவங்களுக்காச்சு யார் தாண்டா நம்மளுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்கன்னா அந்த மக்களோட தொகுதி வரையறை தெரியுமானா அதுவும் தெரியாது. உதாரணத்துக்கு உங்களுக்கே நல்லா தெரியும், நீங்க எல்லாம் நிறைய ரீல்ஸ்ல பார்த்திருப்பீங்க, நம்ம தூத்துக்குடி எம்எல்ஏ ஸ்ரீநாத் இருக்காரு பாருங்க, அதாவது விஜயோட நெருங்கிய நண்பர், படத்துல எல்லாம் நடிச்சிருக்காப்புல. அவர் வந்து இப்ப மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சரா பொறுப்பேற்று இருக்காரு. அவரு வந்து அந்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக போயிருக்காரு. ஓகே, நன்றி தெரிவிக்கிறது நல்ல விஷயம் தான், நான் பாராட்டுறேன். பட் எப்பேற்பட்ட ஆட்களை நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம்னு பாருங்க. அந்த தொகுதி எது வரைக்கும் கூட அவங்களுக்கு தெரியல.
ஏங்க பக்கத்து தொகுதியில போய் நின்னுக்கிட்டு, அதாவது இவர் தொகுதியும் தாண்டி போயிட்டாரு, அதான் நன்றி தானடா போடா அச்சு விடுவான் அப்படின்னு அண்ணன் என்ன பண்ணிட்டாருன்னா, அடே நன்றி நன்றி நன்றிங்க, விசிலுக்கு ஓட்டு போடுறது நன்றிங்கன்னு பக்கத்து தொகுதிக்கும் போயிட்டு அங்கேயும் நின்னுக்கிட்டு, நீங்க என்ன பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிருக்கீங்க, உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி அப்படின்னு போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, ஐயா நாங்க உங்களுக்கு ஓட்டு போடவே இல்லை, ஏன்னா உங்க தொகுதி அதோட முடிஞ்சு போச்சு, தயவு செஞ்சு திரும்பி யூ-டர்ன் போட்டு கிளம்புங்க. சோ புரியுதா? இதெல்லாம் என்ன அவர் சொல்றாருன்னா, ஒரு ஜோக்கர் ஒரு அரண்மனைக்கு போனா அவன் ராஜா ஆக முடியாது, அந்த அரண்மனையே சர்க்கஸ் கூடாரமா மாத்திடுவாங்க. அப்படி ஒரு ஆட்சி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஏன்னா எங்க கிட்டத்தட்ட 108 பேரா, அது நீங்க திருச்சி கிழக்க மைனஸ் பண்ணாலும் 107 பேர் ஜெயிச்சிருக்காங்க. யாரு? தாவேகா சார்பா 107 பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஏங்க ஒரு 10, 15, 20 எம்எல்ஏ பேரை யாருன்னா இங்க இருக்கிறவங்க இந்த வீடியோ பாக்குறவங்க ஒரு 20 எம்எல்ஏ பேரை சொல்லுங்களேன். டப்பு 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 டப்புன்னு இங்க தெரியாது. ஏங்க அந்தந்த தொகுதியில ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த மக்களுக்கே யாரா எம்எல்ஏன்னு தெரியாது. இப்போ சரி வீடியோ பாக்குற நீங்களே பல தொகுதிகள்ல இருந்து இருக்கலாம், உங்க தொகுதி எம்எல்ஏ பேரு உங்க எல்லாருக்குமே தெரியுமா? ஏங்க யாருக்குமே பாதி பேருக்கு தெரியாதுங்க. அந்தந்த தொகுதியில யார் யார் ஜெயிச்சாங்கன்னு பாதி பேருக்கு, யார் ஜெயிச்சாங்கன்னே தெரியாது. அப்புறமா அவங்க வீடு எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஏன்னா பல காமெடிஸ் அந்த கண்டென்ட்லயே வந்துச்சு, நீங்களே பார்த்திருப்பீங்க. ஒரு காமெடி மீம் மாதிரி போட்டிருந்தாங்க. சில பேர் கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு கிளம்பி ஒரு எம்எல்ஏ வீட்டுக்கு போனாங்களா. எம்எல்ஏ வீட்டுக்கு போயிட்டு, எப்பா இங்க கரண்டே வரலப்பா, எம்எல்ஏ பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் வெளியில வந்துட்டு, ஏங்க எம்எல்ஏ வீட்டுல இல்லைங்க வெளியில போயிட்டாருங்க அப்படின்னு சொன்னாரா. உன்னை இவங்களா ஓகே சார்ன்னு கிளம்பி வந்துட்டுறாங்க. அப்புறமா தான் தெரியுது எம்எல்ஏ இல்லைன்னு சொல்லி எவன் சொன்னானா அவன் தான் எம்எல்ஏன்னு. சோ மக்களுக்கு யார் எம்எல்ஏன்னே தெரியல. சும்மா ஒரு கவர்ச்சியில, அதாவது நம்ம முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினே சொன்னார் பாருங்க, இது ஒரு கவர்ச்சியில வென்றுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு கூட நம்ம விஜய் கொந்தளிச்சுன்னு பேசினாரு. என்ன கவர்ச்சியில வென்றுட்ட, என்ன கவர்ச்சியில வென்று கொந்தளிச்சு பேசினாரு. எஸ், உண்மையாலே ஒரு மாயாஜால கவர்ச்சியில தான் வின் ஆகியிருக்காங்க. அதனாலதான் எம்எல்ஏ யாருன்னு தெரியல, இப்ப வேட்பாளர் பேரும் தெரியல, ஒன்னும் தெரியல, மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டாங்க. சோ இத பங்கமா பாத்தீங்கன்னா கலாச்சிருக்காரு. ஏன்னா ஏங்க சரிங்க, அதை கூட நம்ம விட்டுடலாங்க. ஒரு மக்களுக்கு எம்எல்ஏ யாருன்னு தெரியல, சரி விஜய்க்காக ஓட்டு போட்டாங்கன்னு கூட வச்சுப்போங்க. ஜெயிச்சிட்டாங்கல்ல, பொறுப்பேத்தாங்கல்ல. ஏங்க அமைச்சருங்க, ஏங்க அமைச்சர்லாம் எவ்வளவு பெரிய விஷயங்க. ஏங்க ஒதுக்கப்பட்ட இலாக்கா அமைச்சருக்கு தெரியல. ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு, சுற்றுலாத்துறையா சுற்றுச்சூழல் துறையா என்னன்னு அவருக்கே தெரியல, பிரஸ்காரங்க கிட்ட கேட்கிறாரு. சோ இதை நம்ம என்னன்னு பாக்குறது, நீங்க சொல்லுங்க. ஏங்க ஸ்லிப் ஆகலாம், சுற்றுலாத்துறை சுற்றுச்சூழல் துறை ஸ்லிப் ஆகலாம், அதை நான் ஏத்துக்கிறேங்க. பட் இவங்களுக்கெல்லாம் அந்த நாலேஜ் இருக்கான்னா சத்தியமா கிடையாது. இதே வேற யாருன்னா ஸ்லிப் ஆகி சொல்லியிருந்தா, ஏப்பா அவனுக்கு தெரியும்ப்பா ஒரு ஸ்லிப் ஆயிடுச்சுப்பான்னு சொல்லு. இவங்களுக்கெல்லாம் சத்தியமாவே தெரியல, என்ன துறைன்றதா உங்களுக்கு சத்தியமா தெரியல. இந்த மாதிரி ஒரு மினிஸ்டர்ஸ் கிட்ட நம்ம இந்த ஆட்சியை ஒப்படைச்சிருக்கிறோம் அப்படின்றதுதான் இவர் அழகா இந்த ஜோக்கர் காமெடியை வச்சு சொல்லிட்டு போறாரு. அப்புறமா எனக்கு அவர் பேசுறதுலயே ஒரு சம காமெடி ஒண்ணுங்க. அதாவது நம்ம விஜய் திருச்சி கிழக்குல பேசும்போது பேசினார் பாத்தீங்களா, இந்த அல்லு சில்லு கட்சிகள்னு பிற கட்சிகள் தி அதர்ஸ்னு போர்ட்ரே பண்ணுவார் பாருங்க. இந்த அல்லு சில்லு கட்சிகள், அதாவது அவருக்கு இன்னொரு பேரும் விஜய் வச்சாரு அல்லு சில்லு கட்சிக்கு, தீர்ந்து போன சக்தி. அதாவது அதிமுகவை தான் அவர் தீர்ந்து போன சக்தின்னு மீன் பண்ணாரு பாருங்க. அதை விஜய் போர்ட்ரே பண்ணியிருந்தாரு, இந்த அல்லு சில்லு கட்சி அப்படி இப்படின்னு பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு போர்ட்ரே அதுக்கு ஒரு கோட்ஸ் கூட, என்ன அல்லு சில்லு கட்சின்னு சொல்றீங்களா, அந்த அல்லு சில்லு கட்சிங்க கிட்ட இருந்து தான் எம்எல்ஏக்களை உருவி நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. அதை ஒரு எக்ஸாம்பிள் இது பண்றாரு. நீங்க இந்த கவுண்டமணி செந்தில் காமெடி ஒண்ணு பார்த்திருப்பீங்க. அதாவது கவுண்டமணி பாத்தீங்கன்னா எல்நீர் வித்துன்னு இருப்பாரு, செந்தில் அவருக்கு அசிஸ்டண்டா இருப்பாரு. கவுண்டமணியும் செந்திலும் ஒன்னா சேர்ந்து ஒரு கடையை நத்தின்னு இருப்பாங்க. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ல, அதாவது பேக் சைட்ல வடிவேல் ஒரு புது கடையை தொடங்கி இருப்பாரு. அந்த புது கடை எப்படி தொடங்கப்பட்டிருக்கும் என்றால், கவுண்டமணி கூட வேலை செய்யற செந்தில் என்ன பண்ணிருப்பாருன்னா, அந்த எல்நீரை கயிறு கட்டி அப்படியே இழுத்து பின்னாடி வடிவேலுக்கு தள்ளிருப்பாரு. வடிவேலும் அந்த சைடு இழுத்து இழுத்து வடிவேலு பெரிய கடையை ஸ்டார்ட் பண்ணிருவாரு. அந்த மாதிரிதான் அதிமுக கிட்ட இருந்து எம்எல்ஏக்கள் அப்படியே லைட்டா உருவி 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 இன்னைக்கு ஆட்சி அமைச்சிட்டு அவங்களே நீங்க அல்லு சில்லு கட்சின்றீங்களே. அதாவது நீங்க அந்த எக்ஸாம்பிள் எப்படி வேணாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம். கவுண்டமணியா யாரை பார்க்கலாம், கவுண்டமணினா அதிமுக, சோ எடப்பாடின்னு கூட வச்சுக்கலாம். செந்தில யாரை பார்க்கலாம், உருவின்னு போறாங்க. உருவுறது லீமா ரோஸ் தான் நிறைய பேரை உருவிச்சுன்னு எல்லாருமே சொல்றாங்க. ஸோ செந்தில லீமா ரோஸ்ன்னு பார்க்கலாம். இப்ப அங்க இருக்கிற வடிவேல நம்ம ஆதவ அர்ஜுனாவும் பார்க்கலாம்,
இல்ல மாண்புமிகு முதலமைச்சர் சிஎம் ஜோசப் விஜய் அவர்களையும் நம்ம பார்க்கலாம். சோ இந்த எக்ஸாம்பிளை கோட்ரை பண்ணி அழகா போட்டு பின்னி பெடல் எடுத்துட்டாரு. நேத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நார்மலா வந்து அவர் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஆக்ரோஷம், அந்த அத்திய சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தி இப்படிலாம் பேச மாட்டாரு. நம்ம முன்னாடி இருக்கிற கிரௌடை எப்பவுமேங்க நம்ம அது எப்படின்னா அவங்களுக்கு நம்ம பேசுறது கொஞ்சமாச்சும் அறிவை தரணும். அந்த மேனிப்புலேட் பண்ணி முட்டாளா இருக்கிறவன முட்டாளாவே வச்சுக்க கூடாது யாருமே. இப்போ விஜய் கட்சியில கூட பாத்தீங்கன்னா எஸ் சில பேர் அறிவாளிகள் இருப்பாங்க, முக்காவாசி பேர் முட்டாளா இருப்பாங்க. அந்த முட்டாள்களை எப்படிடா அறிவாளியா மாத்துறது அப்படின்னு தான் ஒரு தலைவர் ட்ரை பண்ணுமே தவிர்த்து அந்த முட்டாளாவே வச்சுக்கிறது பிளஸ் கொஞ்சமாச்சும் அறிவாளியா இருப்பானுங்க பாரு அவனுலயும் முட்டாளாக்குது. இதனாலதான் இந்த கட்சியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம விமர்சனம் செஞ்சுன்னு இருக்கோம். சோ அழகா வந்து எல்லா டாபிக்கையும் எல்லா பாயிண்ட்டையும் சும்மா கொஞ்சமா எடுத்து அச்சு விட்டு பாத்தீங்கன்னா திம்சம் பட்டாரு. அந்த சிங்கப்பெண் திட்டத்தை எடுத்து பேசுறாரு. ஏங்க விஜய், நீங்க ஆட்சிக்கு வந்து கையெழுத்து போட்டது சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம், அதோட நிலைமை என்ன? ஏங்க நீங்க ஆட்சிக்கு வந்து ஒரு பைசா கூட போட்டு இன்னுமே ஒரு திட்டத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணலையே. ஏங்க 2021 நாங்க ஆட்சிக்கு வந்தோம், அப்ப உங்களுக்கே நல்லா தெரியும் கொரோனா செகண்ட் வேவ் 2வது ஆளா அடிச்சுன்னு இருக்கு. இருந்தாலும் அந்த நேரத்திலையும் எங்க தலைவர் வந்து பாத்தீங்கன்னா விடியல் பயணத்துல கையெழுத்து போட்டாரு. ஏங்க இம்மிடியேட்டா நாங்க அதை இது பண்ணோம், எக்ஸிக்யூட் பண்ணோம் விடியல் பயணம். ஏங்க உங்களுக்கே நல்லா தெரியும் 2021 கொரோனாவோட செகண்ட் வேவ் இவங்க வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த கொரோனாவை ஹேண்டில் பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா திமுக சரியா போயிடுச்சு. ஏங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, விஜய் 2026 ஆட்சி அமைக்காம 2021 ஆட்சி அமைச்சிருந்தாருன்னா, அந்த கொரோனா செகண்ட் வேவ் அப்ப ஆட்சி அமைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு ஜனத்தொகை 8 கோடியா இருந்திருக்காது, ஒரு 4-2.5 கோடியா கம்மி ஆயிட்டு இருக்கும். ஏன்னா முக்காவாசி உயிர் காலி ஆயிட்டு இருக்கும். எங்க ஆட்சிக்கு வந்த இப்போ கரண்ட் பிரச்சனைங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, கரண்ட் பிரச்சனை. அந்த கரண்ட் பிரச்சனையை உங்களால சமாளிக்க முடியல. ஏங்க அம்பத்தூர், அந்த ஊரு, இந்த ஊருன்னு எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா நைட்டு மக்கள் போயிட்டு எங்க சண்டை ஏற்படுது. அந்த இபியில வேலை செய்யறவங்களுக்கும் பொதுமக்களுக்கும் அவ்வளவு பிரச்சனை ஏற்படுது. ஏன்னா கரண்ட் இல்லாம மக்களால இருக்க முடியாதுங்க. அதுவும் இந்த சம்மர் டைம்ல ஏங்க உங்க பாதி பேர் வீட்டுல வந்து இன்வெர்டர் இருக்கும்னு வச்சுக்கோங்க. விஜய் சார்லாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இல்ல எம்எல்ஏ, மினிஸ்டர்ஸ், டிவிக்குள்ள இருக்கிற பாதி பேர் பணக்காரங்களா இருப்பாங்க. ஏன்னா மேல் மட்டத்துல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது, ஏன்னா எல்லார் வீட்லயும் இன்வெர்டர் இருக்கும். ஏங்க இன்வெர்டர் இல்லாத வீடை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஏங்க சல்லுன்னு இப்படி ஃபேன் ஓடுது நின்னுச்சுன்னா போதும், அவன் தொப்ப கட்டையா நனைஞ்சு போறான். அவ்வளவு பிரச்சனை போயிட்டு அந்த கரண்ட் பிரச்சனையை இவங்களால தீர்க்க முடியல, திமுக மேல பழைய போட்டுன்னு சுத்தின்னு இருக்காங்க. நீங்க கொரோனா டைம்ல ஆட்சி அமைச்சிருந்தா என்னங்க ஆகியிருக்கும்? தமிழ்நாடே சுடுகாடு ஆகியிருக்கும். நல்ல வேலை அப்போ வந்து விஜய் வந்து கட்சி தொடங்கல, மக்களும் ஓட்டு போடல, டிஎம்கே தேர்ந்தெடுத்தாங்க. அந்த செகண்ட் வேவ் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லி ஹேண்டில் பண்ணாங்க. அந்த டைம்லயும் நாங்க என்னென்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அதுல முடிஞ்ச வரைக்கும் செயல்படுத்தணும். உங்களுக்கே தெரியும் அப்பயும் நிதி ஒன்றும் இங்க கிடையாது, எல்லாம் வயிற்று வச்சுட்டு தான் அதிமுக போயிருந்தாங்க. நாங்க வந்து உன்ன விடியல் பயணத்தை போட்டோம், எங்க ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சோம், பெட்ரோல் விலையை கம்மி பண்ணோம். எங்க கொரோனால அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா 4000 ரூபாய் மக்களுக்கு போட்டோம். இது எல்லாத்தையும் நாங்க வந்த உடனே தான் பண்ணோம், ரொம்ப லேட் ஆகிலாம் பண்ணோம், வந்த உடனே இதெல்லாம் பண்ணோம். நீங்க வந்த உடனே போட்ட கையெழுத்து சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம். என்னத்த பண்ணீங்க? எங்க அந்த அதிரடிப்படை? நம்ம இவ்வளவு நாளா கேட்டிருந்தோம் பாருங்க. இப்ப உதயநிதி ஸ்டாலினும் கேட்கிறேன், எங்க அந்த அதிரடிப்படை? காவல்துறையை நியமிச்சீங்களா? ஆராசமும் அதை பத்தி பேசியிருந்தாரு. சோ ஒரு திட்டத்தையும் உங்களால செயல்படுத்த முடியல. 6 மாசம் டைம் கேட்டோம், 6 மாசம் டைம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்படின்னு அழுவுறீங்களே. அதாவது விஜய் பாருங்க 6 மாசம் பேசாம இருப்பேன்டாங்க, பட் இப்ப பாருங்க 6 வாரம் கூட அவங்களால பேசாம இருக்க முடியல, கேள்வி கேட்டுனே இருக்கிறாங்கன்னா அதுக்கும் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு உதயநிதி ஸ்டாலின். எங்க 6 மாசம் டைம்னு சொன்னது நாங்க எதுக்குங்க? நீங்க செயல்படுத்தவே முடியாத வாக்குறுதிகள்லாம் அள்ளி தெளிச்சிருக்கீங்க. 2500 ரூபாய் தரோம், 6 சிலிண்டர் தரோம், அண்ணன் சீரு செய்யறேன், தாய் மாமன் சீரு செய்யறேன், தமிழ்நாடு முழுக்க பெண்கள் இலவசமா பேருந்துல பயணிக்கலாம், இப்படின்னு இவ்வளவு ஸ்கீம்ஸை வந்து நீங்க மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இந்த ஸ்கீம்ஸை வேணா நீங்க லேட்டரா பண்ணலாம். அதுக்குதான் நாங்க 6 மாசம் டைம் உங்களுக்கு ஓகே, ஹனிமூன் பீரியட்ல என்ஜாய் பண்ணிட்டோம் இந்த தமிழக அரசாங்கம், உடனடியா இவங்களை 2500 கூடலாம் நம்ம கேட்க முடியாது, ஸோ லெட்ஸ் வெயிட், ஒரு 6 மந்த் இவங்க கிரேஸ் பீரியடா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஏங்க ஒரு லா அண்ட் ஆர்டர்ல எப்படிங்க 6 மாசம் டைம் கொடுத்துட்டு நாங்க உட்கார்ந்து இருக்க முடியுமா? நீங்க வந்து படிச்சு தேர்ந்து முன்னேற வரைக்கும் இங்க கொலை கொள்ளைகள் நடக்காம இருக்குமா? இதெல்லாம் கேட்காம எங்களால இருக்க முடியாது, பேசிதான் ஆகணும், வேற வழி எங்களுக்கு கிடையாது.
வாயில வந்துரும்ன்றீங்களே, என்ன வாயில வந்துரும்? இப்படியே கேட்டாரு ஸ்டாலின். அதுனா வாயில வந்துரும்ன்றீங்க, என்ன வாயில இருந்து வரும்? உங்க வாயிலிருந்து வருதோ இல்லையோ, தமிழ்நாடு மக்கள் வாயிலிருந்து நல்லா வந்துரும், பாத்துக்கோங்க. ஏன்னா அப்படியாப்பட்ட கேவலமான ஆட்சியை நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த 25 நாள் 30 நாள்லயே மக்கள் உங்களே எஸ்டிமேஷன் போட்டுட்டாங்க. ஏங்க நம்ம ஒண்ணு சொல்லியிருந்தோம் பாருங்க, அதை வந்து உதயநிதி ஸ்டாலின் கோட் பண்றாரு. 2021ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகும்போது அவர் என்ன சொன்னார்னா, ஏங்க இதுதான் வந்து ஒரு ஜென்யூன் பாலிட்டிஷியன், பாலிடிக்ஸ்ன்றது இப்படிதான் பண்ணோம். அவர் என்ன சொன்னாருன்னா, ஏங்க நான் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கேன், எனக்கு ஓட்டு போட்ட மக்கள் சந்தோஷப்படுற வகையில நடப்பேன், எனக்கு ஓட்டு போடாத மக்கள் ஏண்டா இவருக்கு ஓட்டு போடல அப்படின்ற வகையில நான் செயல்படுவேன். ஸோ 2 பேருக்கும் சேர்த்தே நான் உழைப்பேன் அப்படின்னு வந்து முதலமைச்சர் சொல்லியிருந்தார். அதை கோட் பண்ணி உதயநிதி ஸ்டாலின் பேசார். நீங்க வாயில வந்துரும்ன்றீங்க, என்ன அப்படி வந்துரும்? இப்படிதான் பேசுவீங்களா ஒரு முதலமைச்சர்? தமிழ்நாட்டு மக்களே உங்களை இப்போ அவங்களே ஃபீல் பண்றாங்க. இதையும் எக்ஸ்பிளைன் பண்ண, அவங்களே ஃபீல் பண்றாங்க, ஏண்டா இவங்களுக்கு எல்லாம் போய் ஓட்டு போட்டோம், தெரியாதனமா ஓட்டு போட்டுமே, ரீல்ஸை பார்த்து பார்த்து ஓட்டு போட்டுமே அப்படின்ட்டு மக்கள் ஃபீல் பண்றாங்க. அதாவது ஆராசா அவர்கள் நாரசக்தின்னு சொன்னார் பாருங்க, அந்த நாரசக்தின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் இவங்களை கோட் பண்ணி பேசும்போது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சோஃபா மாடல்னு சூப்பர் பேரை வச்சுதான் கோட் பண்றாரு. ஏன்னா முதலமைச்சர் போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கட்சியை இழுக்கிறதுக்கு சோஃபா போயிடுது, சோஃபா போயிட்டு ஒன்னொன்னுத்தையும் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா அவர் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு, இவங்க ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சாங்க, அதுக்கப்புறமா காங்கிரஸ கொஞ்சம் சாடியே பேசினாரு, காங்கிரஸ் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிருச்சு, ஒரு நன்றி சொல்லிட்டு போயிருந்தா கூட நாங்க பாராட்டி இருப்போம். ஏங்க அதை தான் நம்மளும் மீன் பண்ணோம். ஏங்க அவங்க கட்சிகள் வளர்றதுக்கு தான் ஆசைப்படுவாங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. பட் வாட் காங்கிரஸ் டிட், ஏங்க விசிகாவா இருக்கட்டும், ஐயுஎம்எல்லா இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், சிபிஎம்மா இருக்கட்டும், எல்லாரும் வந்தாங்க. தோத்த பிறகு கூட வந்து ஸ்டாலின் அவர்களை பார்த்தாங்க, பார்த்துட்டு வாழ்த்து சொன்னாங்க, நன்றி சொன்னாங்க, இல்ல அவங்க எதனா பேசினாங்க, அதெல்லாம் மாறுபட்டது. பட் ஒரு நன்றி கடனை செலுத்திட்டு போனாங்க. பட் காங்கிரஸ் என்னங்க பண்ணுச்சு? ஆக்சுவலா காங்கிரஸ் வந்து எப்பவுமே ஒருத்தன் கூட்டணியில இருக்கும்போது அந்த கூட்டணி ஜெயிக்கணும்னு பார்ப்பான். ஆனா காங்கிரஸ் இந்த கூட்டணியில இருந்துகிட்டே திமுக கூட்டணி தோக்கணும்னு வேண்டி இருக்கு. இப்படின்னு அத்த செகண்ட் காணும் போயிட்டாங்க தாவேகா கிட்ட. அப்ப நீங்க என்ன வேலை பண்ணீங்க அப்படின்றதுதான் உதயநிதி கேட்கிறாரு. சோ உங்களை திமுக காரன் என்னைக்குமே மறக்க மாட்டான். உதயநிதி ஸ்டாலினும் நீங்க எங்க கூட்டணியிலே தான் இருக்கணும், எங்களை விட்டுட்டு போக கூடாது அப்படிலாம் கேட்கல, ஒரு நன்றி கூட சொல்லாம போயிட்டாங்க. அப்படி ஒரு கீழ்த்தனமான செயலை காங்கிரஸ் செஞ்சிருக்கு அப்படின்னு காங்கிரஸை பத்தி பேசிட்டு அப்புறமா மற்ற கட்சிகளை ஏன் இதை சொல்றாருன்னா, எங்க தயவுல தான் உங்க ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்ற இதுல பேசுறாரு. மற்ற கட்சிகளை பத்தி பேசுறாரு. ஏங்க ஐயுஎம்எல்ஏ, விசிகா இவங்கெல்லாம் வந்து நாங்க வெளியில இருந்து ஆதரவு தரோம் தான் ஃபர்ஸ்ட் போனாங்க, தலைவர்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க வெளியில இருந்து ஆதரவு தரோம். தலைவரும் ஓகே போங்க அது உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனாரு. பட் வெளியில இருந்தா ஆதரவு தரேன்னு சொன்னவங்க லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள அமைச்சரவையில இடம் பெற்றுட்டாங்க. அது ஒன்றும் செய்ய முடியாதுங்க. 4 ஆசை வார்த்தை 4 ஆசை இது பேசுனா அவங்களுக்கு அந்த வாசை வரதானே செய்யும் அப்படின்னு அழகா சாப்பிட்டா. எஸ் தட் இஸ் ட்ரூ. ஏங்க வெளியில இருந்து ஆதரவு தரோன்னு போயிட்டோம், ஆதரவு தரோன்னே போயிட்டோம், திடீர்னு உங்களுக்கு அமைச்சரவையில இடம் தரோம், இது பண்றோம் அது பண்றோம் போது எங்க ஆஸ் அ கட்சியா அவங்களுக்கும் அந்த ஆசை இருக்கதான் செய்யும். அதுல அவங்க போயிட்டு அமைச்சரவையில இடம் பெற்றதை நம்ம தப்பே சொல்ல முடியாதுங்க. அது வந்து ஒரு அரசியல் கட்சியா ஒருத்தர் கவுன்சிலரா இருக்கிறாருன்னா அவருக்கு எம்எல்ஏ ஆகணும்னு ஆசையா இருக்கும், எம்எல்ஏவா இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா மினிஸ்டர் ஆகணும்னு ஆசை இருக்கும். அதே மாதிரி தானே எல்லா கட்சிகளுக்கும் ஆசை இருக்கும். ஸோ அந்த கட்சிகளை நான் என்னைக்குமே விமர்சனம் பண்ண மாட்டேன். அவங்க எஸ் ஒரு மினிஸ்டர் ஆசை, அவங்களுக்கு பல வருஷமான ஆசை, அதை ஒரு கட்சி ஆஃபர் பண்ணும்போது போகதான் செய்வாங்க. மேபி லேட்டர் ஆன் அதோட எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம அப்புறமா பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அதுக்கு அவர் உதயநிதி ஸ்டாலினே சொல்றாரு, நான் ஆல்ரெடி அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன், சட்டசபையில பேசும்போதே வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன், ஏன்னா என்ன நடக்க போகுதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினே சொல்றாரு. அதை எல்லாமே பேசிட்டு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஏங்க ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, விஜய் திருச்சி கிழக்குல பேசுறத பார்த்துட்டு எங்க கட்சிக்காரங்கள சாதாரண பொதுமக்களே கொந்தளிச்சு போயிருக்காங்க. என்னையா இது, ஒரு வந்து மேடையில பேசுறீங்க, ஒரு சிஎம்மா பேசுறீங்க, என்னமோ தூர சக்தி, பார சக்தி, போற சக்தி, தீர்ந்த சக்தி, தூர்ந்த சக்தி, நல்லா வாயில வந்துரும், நான் என்ன இப்படி இல்லாமையா ஒரு சிஎம் பேசுறீங்கன்ட்டு எல்லாருமே கோவத்தின் உச்சத்துல இருக்காங்க. அப்போ இவர் வந்து திமுகவை தான் டார்கெட் பண்ணி பேசுறாரு. அப்ப அந்த திமுகல இருக்கிற எதிர்கட்சி தலைவரா இப்ப இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் பதில் சொல்லணும்னா கேவலமா பதில் சொல்லலாம். ஏங்க விஜய் பேசுறதுக்கு யாருன்னா பதில் சொல்லணும்னு நினைச்சா நினைக்கிறேன் எப்படி பேசு, எப்படி அப்படி பேச, இப்படி அப்படி இப்படி இப்படின்னு பேசிருக்கலாம். ஆனா உதயநிதி ஸ்டாலினோட வே ஆஃப் ஹேண்ட்லிங்க பாருங்க,
பொறுமையா நின்று, ஏன்னா தனக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் அறிவார்ந்த கூட்டம்னு அவருக்கு தெரியும். ஆனா விஜய்க்கு தனக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் ரசிகர் கூட்டம். அவனுக்கு இப்படி பஞ்சு வசனம் பேசினாதான் அவன் லைக் பண்ணுவான், ஓட்டு போடுவான் அப்படின்றது விஜய்க்கு தெரிஞ்சிருக்கு. என்ன பண்ணுது? நம்ம விஜய் சொன்னாரு பாருங்க, அதாவது முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், அந்த இவரு வந்து ஒரு மாயாஜால கவர்ச்சியில வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு விஜய் வந்து கொந்தளிச்சு பேசினாரு பாருங்க. அதுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் பதில் தராரு, ஆமாங்க நீங்க மாயாஜால கவர்ச்சியில தான் வின் பண்ணீங்க, இல்ல நீங்க எப்படி வின் பண்ணீங்க சொல்லுங்களேன். இப்படியே கேட்டார், எப்படி வின் பண்ணீங்க சொல்லுங்க. கலைஞர் மாதிரி இந்திக்கு எதிராக போராடி நீங்க வந்து ஜெயிலுக்கு போனீங்களா, இல்ல முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாதிரி மிசால கைதாகி 1 வருஷம் ஜெயிலுக்குள்ள இருந்தீங்களா, எப்படி நீங்க ஆட்சியை பிடிச்சீங்க? 2 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சீங்கன்னா கவர்ச்சியை வச்சு தானே ஆட்சியை பிடிச்சீங்க, வேற என்னத்தை வச்சு ஆட்சியை பிடிச்சீங்க? எஸ், ஏங்க நீங்களே சொல்லுங்களேன். அவர் உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறாரு, சரி நீங்க என்ன பெரிய போராட்டங்கள் பண்ணி முதலமைச்சர் ஆனீங்களா, மாநில சுயாட்சியை இது பண்ணுறதுக்காக போராடியதுனா சிஎம் ஆனீங்களா? எப்படிங்க சிஎம் ஆனீங்க? கவர்ச்சியை வச்சுதாங்க சிஎம் ஆனீங்க. ஏதோ மக்கள் ஒரு உணர்ச்சி வசத்துல உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டாங்க, வேற எந்த ஒரு தகுதியும் அடிப்படையும் கிடையாது. இல்ல தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு தமிழ்நாடு மக்களை பேசி 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 கவர்ந்தீங்களா? அவர் கேட்கிறாரு, டி ராஜேந்தர் மாதிரி பஞ்சு டைலாக் மட்டும் தானே பேசுறீங்க, தீய சக்தி, தூர சக்தி, போற சக்தி, பார சக்தி. டி ராஜேந்தர் மாதிரி வசனம் பேசி, அதாவது பஞ்சு டைலாக் பேசிதான் நீங்க இன்னுமே மக்களை கவர்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு தெரிய வந்துடும். அதாவது தூர சக்தி, ஃபர்ஸ்ட் தீய சக்தின்னு இருந்தாரு, இப்போ வந்து தூர சக்தின்றீங்களே, யாரு தூர சக்தி ஆக போறாங்கன்றத பொறுத்திருந்து பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோக்கர் கிடையாது. இந்த ஒரு படத்துல டைலாக் வரும் பாருங்க, ஏய் ரம்மில எப்படா 13 ஜோக்கரா வந்தா என்னடா செய்யறதுன்னு காமெடி வரும் பாருங்க. அந்த மாதிரி உங்க அமைச்சரவையா இருக்கட்டும், உங்க எம்எல்ஏஸா இருக்கட்டும், எல்லாமே 13 ஜோக்கர்ன்ற மாதிரி தான் இருக்காங்க. அதுல ஒரு காமெடிங்க, யாரெல்லாம் இப்ப வந்து உங்க கட்சியில எம்எல்ஏவா இருக்காங்க, மினிஸ்டரா இருக்காங்க தெரியுமா அப்படின்ட்டு ஒரு பட்டியல் போட்டாரு பாருங்க. சம காமெடிங்க அது. போதைப் பொருள் வித்தவரு, கஞ்சா வித்தவரு, பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தி வீட்டுல போட்டு அடிச்சவரு, சினிமா படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வித்தவரு, புது சினிமாவை திருட்டு விசிடி வித்தவரு, ஜோசியத்தால கேன்சரை சரி பண்ண முடியும்னு போலி வைத்தியம் பார்த்தவரு, ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்து காக்கி டவுசர் போட்டு சுத்தினவரு, வாச்சாத்தி கொடுமைக்கு முக்கியமான காரணமா இருந்தவர், வேட்பாளர் அறிவுக்கு முந்தின நாள் வேற கட்சியிலிருந்து எகிரி குதிச்சு போனவர். இவங்கெல்லாம் இன்னைக்கு ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள். இவங்க பேரும் முதலமைச்சருக்கு தெரியாது. அது வேற இருக்கா, லாட்டரி டிக்கெட் வித்தவர. அதுல லாஸ்ட்ல ஆதவ அர்ஜுன் பேரை விட்டுட்டாரு. கீழே இருக்கிறவங்க எல்லாம் கத்தின்னு இருக்காங்க, லாட்டரி பத்தி பேசுனா, அப்புறமா சொல்றாரு லாட்டரி ஆதவன்ற மாதிரி. சோ இந்த மாதிரிதான், இந்த மாதிரி அதிகம் சொல்றாரு, இவங்க எல்லாம் எம்எல்ஏன்னு இவருக்கு கூட தெரியாதுங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்சியை தான் விஜய் நடத்தி கொண்டிருக்கிறார். யாரு எம்எல்ஏன்னு மக்களுக்கு தெரியல, யாரு ஓட்டு போட்டவங்கன்னு எம்எல்ஏக்களுக்கு தெரியல, இந்த எம்எல்ஏக்கள் பேரு விஜய்க்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஆட்சியை தான் இப்ப இவங்க நடத்திட்டு இருக்காங்க. அப்புறமா நம்ம கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் இவரை கலாச்சாரம் பாருங்க, அதையும் கேள்வி கேட்கிறாரு. ஏங்க இப்போ உங்க கூட தான் காங்கிரஸ் இருக்கிறாங்க, உங்க கூட்டணியில் தான் இருக்கிறாங்க, பக்கத்து மாநிலத்துல இருந்து அவங்க உங்களை கலாய்க்கிறாங்க. இதே மாதிரி திமுகவும் ஸ்டாலினும் இருக்கிற வரைக்கும் தான் எங்களுக்கு பிரச்சனை, எதிர்த்து எதுனா ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாங்க, எங்களை மேகதாது அணையை கட்ட விடாம தடுத்துனே இருப்பாங்க. பட் இப்போ திமுகவும் இல்ல, ஸ்டாலினும் இல்ல, எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, இருக்கிறது விஜய் தான். விஜய்லாம் ஒரு ஆளே கிடையாது எங்களுக்கு, நாங்க எப்படி இருந்தாலும் அணையை கட்டி தீருவோம். இதுக்கு எதுனா ஒரு பதில் ஒண்ணு தமிழக காங்கிரஸ் இருக்காங்க, அவங்க எப்படிங்க நீங்க எங்க முதலமைச்சரை இப்படி பேசுவீங்க, அப்படிலாம் பேசுறது தப்புன்னு யாரும் இங்க இருந்தும் கேட்கல, விஜய் தரப்புல இருந்தும் யாரும் பேசல. எல்லாமே எப்படி இருக்கிறாங்கன்னா சைலண்டா இருக்கிறாங்க. விட்டா இப்ப மேகதாது அணையை கட்டி முச்சிருவாங்க போல. அது யாருக்கு பிரச்சனையா முடியும்? விவசாயிகளுக்கு. சோ எதற்கும் அதுதானே பார்த்தேன். ஏங்க இவரு அவர் படத்துக்கே குரல் கொடுக்காதவருங்க. இவரு நம்ம அன்னிலிருந்து சொல்லின்னு இருக்கிறது என்னது, ஏங்க மாநில உரிமையை இவர் காக்க மாட்டார். ஏன்னா இவர் தன்னையே காக்காதவரு, தன் படத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது யாரா அந்த பிரச்சனையை ஏற்படுத்துன்னு சொல்லாதவரு. இவர் வந்து சிம்பத்தி ஓட் கெய்னரு. இப்போ கொஞ்ச நாள்ல பாருங்க,
அழுதுனே கூட பேசுவாரு. திமுக பாருங்க என்ன கொஸ்டின் கேட்கறதே தப்புன்றுவாங்க. இப்போ வருங்கால அரசியல் எப்படி ஆயிடும் பாருங்க, கொஸ்டின் கேட்டாலே தப்புன்றுவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நேற்று நீங்க ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு ஸ்கூல் திறப்பு விழா, மேயர் இருக்காங்க, கலெக்டர் இருக்காங்க, ஒரு எம்எல்ஏ பல்லவியும் போயிருக்காங்க டிவிகேலேருந்து. ஏங்க புரோட்டோகால்னு ஒன்று இருக்கதானே என்னங்க செய்தோம்? ஏங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னா அதை ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் உடைச்சிட முடியுமா? ஏங்க மேயர்ன்றது யாருங்க? ஏங்க இது டிவிகே காரங்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியல. ஏங்க மிஸ்டர் பல்லவி மேடம், எம்எல்ஏ மேடம், நீங்க ஒரு தொகுதிக்கு தான் எம்எல்ஏ மேடம். அவங்க 200 வார்டுக்கு தலைவர். 200 வார்டுனா கிட்டத்தட்ட 16 தொகுதி எம்எல்ஏக்கும் ஹெட் அவங்க தான். எம்எல்ஏவை விட பவர்ஃபுல் யாருன்னு பாத்தீங்கன்னா மேயர். ஒரு மாநகராட்சின்னு வரும்போது, அதுவும் பெருமாநகராட்சி, அது மேயர் தாங்க ஹெட் எல்லாத்துக்குமே. அவங்க தான் ஃபர்ஸ்ட், அடுத்தது கலெக்டர். ஏங்க எம்எல்ஏன்றது அதுக்கு அப்புறமா தான். இங்க இவங்களுக்கு அந்த ரூல்ஸ், அதை தான் அவங்க வெளியில வரும்போது பேசுறாங்க. ஏங்க புரோட்டோகால் படி இதெல்லாம் பண்ணணும். அவங்க என்னமோ கோச்சிங் போறாங்க, மேபி ரூல் தெரியல போல. இதையும் இந்த டிவிகே வர்ச்சுவல் வாரியர்ஸா இருக்கட்டும், இல்ல அனுதாபம் தேடுறவங்களா, என்ன புரோட்டோகால் பரோட்டா காலு, ஏன் அவங்கள ஏத்த விட்டு இருந்தாதான் என்ன? என்னங்க இது? அதுதான் பிற்காலத்துல எப்படி ஆயிடும்னா, இவங்க எப்படி ட்ரெண்ட் பண்றாங்க, கேள்வி கேட்டாலே தப்பு. என்ன கேள்விலாம் கேட்கிறாங்க, நான் ஒரு எம்எல்ஏ வந்து இவங்களுக்கு பிடிக்கல, கேள்விலாம் கேட்கிறாங்கன்னா அழுவாங்க போல விட்டா. விஜய் சார் ஒரு சைடு ஒப்பாரி வைப்பாரு, பாருங்க என்ன கேள்வி கேட்கிறாங்க, இந்த விஜய் சிஎம் ஆனது இவங்களுக்கு பிடிக்கல, கேள்வி கேட்கிறாங்க மக்களே அப்படின்னு அழுவாரு. மக்களும் பாரியா அந்த புள்ளியே கேள்வி கேட்க. ஏன்னா படத்துல விஜய் யாரும் கேள்வி கேட்டது இல்லைல்ல. நேர்ல கேட்டா எப்படி மக்கள் ஏற்றுவான்? படத்துல விஜய் ஒன்லி அடிப்பார் தான், விஜய் ஒன்லி ஆக்ஷன். அவர் எதிர்த்து எவன் கேள்வி கேட்டாலும் அடி. பட் இங்க அடிக்க முடியாது, அதனால புலம்பிட்டு தான் இருப்பாரு. ஒண்ணும் இல்ல, விஜய் சொன்னார் பாருங்க, லாஸ்ட்ல ஒரு டைலாக் பேசும்போது சொன்னார் பாருங்க, ரீல்ஸ் பாக்குற கூட்டம் நீங்களே, அந்த ரீல்ஸ் பாக்குற கூட்டம் தான் இன்னைக்கு சட்டசபையில என்ன நடக்குதுன்னு பாக்குது, அரசியல் வயப்படுது. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? விஜயால அப்படின்னு. அதை உதயநிதி ஸ்டாலின் ஏத்துக்கிறாரு. எஸ், ரீல்ஸ் பாக்குற கூட்டம்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சட்டசபையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. சட்டசபையில நாங்க உங்களை ஓட விட்டதையும் அந்த ரீல்ஸ் பாக்குற கூட்டம் பார்த்திருக்கோம். கூடிய விரைவில் அதே கூட்டம் உங்களை ஓட விடும் மிஸ்டர் விஜய் அவர்களே. ஏன்னா அவங்க பாக்குறாங்களே, இவன் என்னடா பஸ்ல வந்து நின்னா மட்டும் ஆக்ரோஷமா நிக்கிறான், சட்டசபைக்கு போனா மட்டும் புள்ள பூச்சியா இப்படி போய் நின்னுக்கிறானே அப்படின்றத அவங்களும் வேடிக்கை பாக்குறாங்க தானே. நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறன்றத அவங்க ஒவ்வொருத்தரும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு தக்க பதிலடி தகுந்த நேரத்தில் வழங்கப்படும்.